வணக்கம். தனுசு ராசிக்காரங்களா நீங்க? அப்போ உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய ரகசியத்த பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க தலையெழுத்தையே மாத்தக்கூடிய அந்த சாவி எங்க இருக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரே வரியில சொல்லணும்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு வர்ற முக்கால்வாசி பிரச்சனைக்கு காரணம் அவங்க வாய் தான், அவங்க பேச்சு தான். இது ஏன் எப்படின்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த பேச்சு, இந்த ஒரு விஷயம் மட்டும் ஏன் இவ்ளோ முக்கியம்? இது எப்படி தனுசு ராசிக்காரங்களோட இயல்பிலேயே ஒரு பெரிய போராட்டத்தை, ஒரு முரண்பாட்டை உருவாக்குதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க கிட்ட ஏகப்பட்ட திறமைகள் இருக்கும். பயங்கர அறிவாளிங்க, யாருக்கும் தெரியாம முதலீடு செஞ்சு லாபம் பாக்குறதுல கில்லாடிங்க, சுயமரியாதை அதிகம். ஆனா இன்னொரு பக்கம் படக்குன்னு கோபம் வந்துரும், என்ன பேசுறோன்னு யோசிக்காம பேசிடுவாங்க. மத்தவங்க சொல்ற நல்ல ஆலோசனைகளை காதுலே வாங்கிக்க மாட்டாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் உங்க வாழ்க்கை மாட்டிக்கிட்டு முழிக்குது. நீங்க 100 நல்லது செஞ்சிருப்பீங்க, ஆனா சும்மா விளையாட்டா சொல்ற ஒரு ஜோக்கோ இல்ல கோபத்துல விடுற ஒரு கடுமையான வார்த்தையோ அந்த 100 நல்லதையும் ஒரே நிமிஷத்துல அழிச்சிடும். நல்ல நண்பர்கள் பிரிஞ்சு போவாங்க, வேலையில பெரிய பிரச்சனை வரும். இது ஏதோ பெரிய சண்டை சச்சரவுனால இல்ல, சின்னதா தேவையில்லாம பேசுற பேச்சால தான் இவ்ளோ பெரிய பாதிப்பு வருது. சரி, இது ஏன் இப்படி, அவங்க குணத்திலேயே ஏன் இப்படி ஒரு இழுபறி இருக்கு? இதுக்கு ஜோதிட ரீதியா என்ன காரணம்னு கொஞ்சம் உள்ள போய் பாப்போமா? எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி இங்கதான் இருக்கு. அதுதான் வாக்குஸ்தானம், அதாவது 2ஆம் வீடு. இந்த வீடுதான் ஒருத்தரோட பேச்சு, குடும்பம், வருமானம் எல்லாத்தையும் குறிக்கும். தனுசுக்கு அதிபதியான குரு பகவான் இந்த வீட்ல போய் நீச்சமாகிடுறாரு, அதாவது ரொம்ப பலவீனமாகிடுறாரு. இதுதான் அவங்களோட ஒரு பெரிய வீக்னஸ். ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா 8ஆம் வீட்ல அதே குரு பகவான் உச்சமடைறாரு, அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. இந்த வீடுதான் ரகசியங்கள், திடீர் பணவரவு, மறைமுகமான சொத்துக்கள் எல்லாத்துக்கும் காரணம். இதுதான் தனுசு ராசியோட மிகப்பெரிய பலம். மத்தவங்களுக்கு தெரியாமலே பெரிய வெற்றிகளை அடையிற சக்தி இங்கதான் ஒளிஞ்சிருக்கு. இப்ப புரியுதா அந்த இழுபறி? 2ஆம் வீடும் 8ஆம் வீடும் ஒண்ணுக்கொன்னு எதிரும் புதிருமா நிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க 2ஆம் வீட்டை, அதாவது உங்க பேச்ச கண்ட்ரோல் பண்ணாம விட்டா 8ஆம் வீட்ல இருக்கிற அந்த பொக்கிஷத்தை உங்களால திறக்கவே முடியாது. ஒன்ன சரி செஞ்சாதான் இன்னொன்னு வேலை செய்யும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரது எப்படி? வாங்க அந்த சக்தி வாய்ந்த வழிய பத்தி இப்ப பார்க்கலாம். வழி ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். 2 ஸ்டெப் தான். முதல்ல உங்க பேச்ச கட்டுப்படுத்துங்க. அப்படி செஞ்சா போதும், உங்களுக்கான ஆதாயங்கள் தானா வர ஆரம்பிக்கும். உங்க வார்த்தைகள் தான் அந்த ரகசிய லாக்கரை திறக்க போற சாவி. இதுக்கு நாம என்னெல்லாம் பண்ணலாம்? முதல்ல மௌனமா இருக்க பழகணும். தேவையில்லாம யாருக்கும் ஃபோன் பண்ணி பேசாதீங்க. வம்பு, கடுமையான வார்த்தைகள் இதெல்லாம் அறவே கூடாது. சாப்பாடு, தண்ணி பழக்கத்துல, குறிப்பா மது அருந்துற பழக்கத்துல ஒரு மாற்றம் கொண்டு வரணும். ரொம்ப முக்கியமா பொறுமையா அமைதியா இருக்க கத்துக்கணும். திரும்ப திரும்ப சொல்றேன், கேளுங்க. அந்த 2ஆம் வீட்டு விஷயத்துல ரொம்ப 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 கவனமா இருங்க. அப்படி நீங்க இருந்துட்டீங்கன்னா போதும், மறைமுகமா வரவேண்டிய அத்தனை லாபமும் உங்களை தேடி வர தயாரா இருக்கு. சரி, நாம நம்மள மாத்திக்க முயற்சி பண்றது ஒரு பக்கம். இதுக்கு சப்போர்ட்டா ஆன்மீக ரீதியா ஏதாவது பண்ண முடியுமா? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இடம் எது? தனுசு ராசிக்காரங்க இந்த மாற்றத்தை உருவாக்கிக்க எங்க போனா நல்லது? அதுதான் திருவண்ணாமலை. அங்க சூரியனான அண்ணாமலையாரும் சந்திரனான உண்ணாமுலை அம்மனும் ஒன்னா இருக்காங்க. இது உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு சமநிலைய கொடுக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல உங்க நாவ கட்டுப்படுத்துற பயிற்சியை நீங்க ஆரம்பிக்கணும். அத செய்யாம நீங்க எத்தனை முறை திருவண்ணாமலைக்கு போனாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. பரிகாரங்கிறது உங்க முயற்சிக்கு ஒரு ஊக்கமா இருக்குமே தவிர, உங்க முயற்சிக்கு பதிலா அது வேலை செய்யாது. இது ரொம்ப முக்கியம். அப்போ நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மொத்த சாராம்சம் என்ன? ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் நமக்காக காத்திருக்கு. இப்போ கேள்வி இதுதான், உங்க தலைவிதிய மாத்துறதுக்கு உங்க வார்த்தைகளை உங்களால கட்டுப்படுத்த முடியுமா? ஜோதிட ரீதியா உங்களுக்கு எது மிகப்பெரிய பலவீனமோ அதையே உங்க மிகப்பெரிய பலமா மாத்துற சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்க தலைவிதி உங்க நாவல தான் இருக்கு.